வந்து அனுமதி இல்லாமல் மின்சார வயர் போட்டு பாதுகாத்தனால விவசாயிகளுக்கு 2 லட்சம் ஆதாரம் போட்டிருக்காங்க. அது மட்டும் வாங்குற கவர்மெண்ட்டு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி அன்னைக்கு கூட்டத்தில் கேட்டாங்க. கொஞ்சம் கருணையை கருணை காட்டிக்கலாம். கருணை காட்ட வேண்டும். பெரிய அளவில் அபராதங்கள் விதிப்பது நல்லதல்ல. அவர்களால் அதை தாங்க முடியாது. மறுபரிசீலனை செய்யலாம். குறிப்பாக விவசாயம் செய்கிறவர்கள் அவர்களுக்கு அருகில் தான் அரசு இருக்க வேண்டும். அவர்களை பாதுகாக்க வேண்டும். அவ்வளோ நம்ம டிமாண்ட் பண்ணிட்டாங்க. பயன் போட்டு கட்ட முடியாதுன்னு சொல்லக்கூடிய ஏழ்பண்ணில் இருக்கக்கூடிய விவசாயிங்க, கூலி தொழிலாளிங்க, நீ எப்படி காட்டுக்குள்ள நுழையலாம், நாடு எப்படி பற்றிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அது தவறு, கண்டனத்துக்குரியது. உடனே அவர் விடுதலை செய்யணும். இவ்வாறு தப்பாக நடவடிக்கை எடுத்ததுக்கு நஷ்டஈடு அவர்கள் நஷ்டம் போடக்கூடாது. ஆமாம், இல்லை அவங்க மேலே நஷ்டஈடு போடக்கூடாது. சிறையில் தள்ளியதற்கும் அவர்களை துன்பப்படுத்தியதற்குமே நஷ்டஈடு அவர்கள் கூட வனையிலாக்கா இதுக்கு முழு பொறுப்பு இருக்கும். வனையிலாக்கா தனது கடமையிலிருந்து நழுவக்கூடாது. பொழுதுமே மக்களுக்கு அருகில் இருக்கணும், மக்களை பாதுகாப்பது, வனவிலங்குகளை பாதுகாப்பதை விட காடுகளை பாதுகாப்பதை விட அல்லது அதை பாதுகாப்பது எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் விவசாயிகளை பாதுகாப்பு.